மின்மி ட்ரஸ்டின் அன்னதர்மசாலை 1200 பாட்டி தாத்தாங்களுக்கு தினமும் அன்னதானம் அவங்க வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குறோம். ஜவாது மலையில் தினமும் ஒரு நல்ல நாள் தான், சந்தோஷமான நாட்கள் தான். ஒன்று யோசிச்சு பாருங்க, நம்ம பிறந்த அன்னைக்கு நம்மளை யார் இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுறாங்களோ அவங்க யாருன்னு நமக்கு ஞாபகமே இருக்கிறது இல்லை. யாருமே அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறதும் இல்லை. அவங்க தான் நம்மளை எடுத்து இந்த உலகத்தை முதலாக காமிக்கிறது. அவங்க தான் நம்மளை குளிப்பாட்டுறது முதலாக. யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு பொன்னான நாள், விசேஷமான நாள் இருக்கு. என்னைக்குன்னு தெரியுமா? நம்மளை இந்த உலகத்தை விட்டு போன நாள். நம்மளோட உடம்பை விட்டு இந்த ஆத்மா வெளியேறின நாள். அன்னைக்கும் பாருங்க, நம்மளை யார் குளிக்க வைக்கிறாங்களே, யார் நம்மளை இந்த உலகத்தை விட்டு போகும்போது கடைசியாக நம்ம யாரை பார்க்குறாங்க அப்படின்னு நல்லது எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. அந்த பிறந்த அன்னைக்கு நம்ம யார் நம்மளை இந்த உலகத்தை காட்டுறேன்னு நம்மளுக்கு தெரியாது. கடைசியாக நம்ம இந்த உயிரை விட்டு, இந்த உலகத்தை விட்டு, இந்த உடலை விட்டு நம்ம பிரியும் போது அப்பழும் யார் இருக்காங்க, யார் நம்மளை குளிக்க வைக்கிறாங்க, அது எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. இதுதான் இந்த உலகம். அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் நம்ம ஒரு நாடக மேடையில் இருக்கேன். அந்த நாடக மேடையில் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா யாரு மேலேயும் பொறாமப்படாதீங்க, யாரு மேலேயும் கோபப்படாதீங்க. எல்லாவர் மேலேயும் அன்பு மட்டும் செலுத்த நீங்கள் பயிற்சி பண்ணுங்க. அன்பு மட்டும் செலுத்திட்டே இருந்தேன்னா நமக்குள்ள கோபமோ வித்வேஷமோ பகையோ எதுவுமே இருக்காது. அன்பு மட்டும்தான் இருக்கும். அந்த அன்பு மட்டும்தான் நமக்கு கடைசி வரைக்கும் அந்த நடுவில் இருக்கும், பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கும் காலங்களில் அந்த அன்பு மட்டும்தான் நிலைச்சும் நிற்கும். அந்த அன்போட நம்ம வாழ்ந்திருந்தா, அந்த அன்போட இருக்கணும் அந்த மக்கள் நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்மளை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தாங்க, அவங்க ரொம்ப அன்போடு இருந்தாங்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே இடத்துல நம்ம யாருக்குமே எதுவுமே பண்ணாமல், ஒரு அன்பும் யாரு மேலேயும் செலுத்தாமல் நம்ம அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கும் அந்த வாழ்க்கை காலம் எல்லாரும் மேலே கோபமும் வித்வேஷமும் சண்டையும் பகையும் மட்டும் இருந்து வாழ்ந்தா நம்ம காணாமலே போயிடும். அந்த மாதிரி ஒரு உயிர் உலகத்துக்கு வந்ததும் போனதும் யாருக்குமே தெரியாது. பிறக்கும் போதும் யாரையும் நம்ம பார்த்தது ஞாபகம் இல்லை, இறக்கும் போதும் யாரையும் நம்ம பார்த்தது ஞாபகம் இருக்காமல், நடுவில் இருக்கிற காலகட்டங்களிலும் நமக்கு யாரையும் ஞாபகம் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும். அன்போடு இருங்க. எல்லாரும் மனசிலும் என்னைக்குமே நம்ம வாழும். நன்றி, வணக்கம்.